எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளால திருப்தி ஆக்க முடியாது. இதே ஆண்டவர் நமக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தாருன்னா நம்மளால போதும் போதும்ன்ற அளவு திருப்தி ஆக முடியும். அது ஆண்டவர் யாருக்கு திருப்தி ஆக்கி கொடுப்பாரு? எரேமியா 31:14 சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? ஏன் கர்த்தர் அத சொல்றாரு? என் ஜனம் யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்படுறோம். ஏன் ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தனும்? ஆண்டவர் பெரிய பராக்கிரமசாலி. அவர் நினைச்சா அவர் வாயினால சொல்லிருக்கலாம், நீ ரட்சிப்புக்குள்ளவா, நீங்க கத்தருக்குள்ள வரீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக மறிச்சு நம்மளுக்காக இவ்வளவு செஞ்ச கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினா திருப்தி ஆவார்கள். திருப்பி ஆண்டவர் சொல்றேன், நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். ஆண்டவர் நினைச்சா நம்மள எப்படி வேணாலும் போஷிக்கலாம். எலியாக்கு கர்த்தர் போஷித்தாரு, காக்காய் மூலமாவும் போஷித்தாரு, சாரிபாத்தின் விதை மூலமாவும் போஷித்தாரு. அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. சங்கீதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பத்னியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்ம அவரை தேட தேட அவர் நம்ம திருப்தி ஆக்குவாரு. இந்த ஆண்டு நம்மளுக்கு என்ன, நம்ம என்னதான் 2025 கஷ்டப்பட்டு இருந்தாலும், என்னதான் நம்ம வறுமையில இருந்தாலும், நம்ம குடும்பமே சம்பாரிச்சாலும், நம்ம குடும்பம் கஷ்டமா இருந்தாலும், கர்த்தர் இந்த 2026 சொல்ற, இது திருப்தியின் ஆண்டு, சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் இயர். திருப்தியின் ஆண்ட கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த திருப்தியின் ஆண்ட நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அவருக்குள்ள நம்ம இருக்கணும், அவருக்குள்ள நம்ம மறையணும். நம்ம பாவம், நம்ம சாபம் எல்லாம் நம்மளுக்குள்ள விட்டு மறையணும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்யறவரா இருக்கிறாரு. அவர் பராக்கிரமம் சரி, அவருக்கு அந்த கஷ்டமே கிடையாது. அவர் நினைச்ச எல்லாத்தையும் செய்பவரு. ஆனா அதே எரேமியா 32:2 சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால எல்லாத்தையுமே செய்ய முடியும். அவர் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. மகா பெரிய பலத்தினாலும்னா பெரிய பலம், அவர்கிட்ட பலமா இருக்கிறாரு. அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்யறாரு. நீட்டப்பட்ட புயத்தினாலும்னா, புயம்னா நம்ம கைக்கு மேல இருக்க அந்த தோள்பட்டையதான் புயம்னு வருது. அந்த புயம் நீட்டப்பட்ட புயம், நீளமான புயத்தினால வானங்களை விரிப்பவராய் இருக்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரு. எப்படி வானத்தை உண்டாக்க முடியும்? நம்மளா ஒரு பெட் மேல பெட்ஷீட் போனோம்னாலே கஷ்டப்படுவோம். இன்னொருத்தர் உதவி இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நினைச்சிருந்தா அழகா சொல்லிருக்கலாம், மீகாவின் எந்த பக்கம் முடி, கேப்ரியல் இந்த பக்கம் முடி, நான் வானத்தை விரிக்க போறேன் அப்படின்னு அவரா சொல்லலையே. அவர் ஒருவராய் வானங்களை விருப்பவரா இருக்கிறாரு. நம்மளால வானத்துல இருக்க நட்சத்திரங்களை நம்மளால எண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய கொட்டி கிடக்கும். ஆனா அத்தையும் ஆண்டவர் தான் அதை உண்டாக்குனாரு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை எந்த அளவு வல்லமைனா, யோவான் 1:1 சொல்லுது, புதிய ஏற்பாடு யோவான்ல 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தேவனாய் இருந்தது. ஃபர்ஸ்ட் எப்படி ஆதியில அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, இப்ப அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் வார்த்தையானவராய் இருக்கிறாரு. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. நீட்டிய ஆண்டவரை ரொம்ப நீண்ட புயத்தினாலும், அவருடைய புயத்தினால் இந்த வானத்தை உண்டாக்குறாரு. இப்ப இந்த பூமியில நம்ம மனுஷங்க இருக்கோம், நிறைய ஜீவராசிகள் இருக்கு, நிறைய ஜீவ மிருகங்கள் இருக்கு, நிறைய பூக்கள் இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு. இந்த மனுஷங்க நிறைய பொருளை கண்டுபிடிச்சாலும், நிறைய செஞ்சாலும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா ஆண்டவர் அவர் வார்த்தையினால உண்டாக்குனாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரு. அந்த இருளுக்கு அப்பா, அந்த இருளுக்கு இரவனும் அப்பா, வெளிச்சத்துக்கு பகலனும் பேரிட்டவருக்கு நம்மளே சொல்லியிருக்கா, நீங்க ரட்சிக்கலாம்னு. ஆனா அவர் அப்படி செய்யலையே. நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக மறிச்சு, நம்மளுக்காக 3ஆம் நாள் உயிர் தந்தாரு. அப்ப அவரு மகா பலசாலியா இருக்கிறாரு, மகா பலசாலியா இருக்கிறாரு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. குருடரை பார்க்க செய்யறாரு, செவிடரை கேட்க செய்யறாரு, இன்னும் நிறைய அற்புதங்களை செய்யறாரு. பிதாவுக்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. இவ்வளவு செய்யற ஏசப்பாக்கு அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இவங்களெல்லாம் நம்மளுக்கு ரட்சிப்பு கொண்டு வரதுக்காக நம்ம ஒன்னும் கஷ்டப்பட அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. ஆனாலும் அவர் நம்மளுக்காக ரத்த சிந்தி மறிச்சாரு. அப்ப நம்ம விசுவாசிக்கலாமா? அவர்
அவர் கண்டிப்பா நம்மள திருப்தி ஆக்குவாரு. எலிசாவை திருப்தி ஆக்குனாரு, எலியாவை திருப்தி ஆக்குனாரு, அப்ப ரூத்த திருப்தி ஆக்குனாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளையும் திருப்தி ஆவாரு. மத்தேயு 16:37 சொல்லுது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை துணிக்கை எடுக்கிறாரு? 7 துணிக்கை. இது வந்து உதாரணத்துக்கு. இன்னொரு மார்க் 8:8 வருது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த 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 அற்புதம் கர்த்தருக்கு வெறும் லேசானது. 7,000 புருஷங்களை கர்த்தர் சாப்பிட வச்சாரு. 5,000 புருஷங்களை கர்த்தர் சாப்பிட வச்சாரு. அப்ப நம்ம குடும்பத்தை போஷிக்கிறது அவருக்கு எவ்வளவு லேசான காரியம். அவருக்கு இது லேசான காரியம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆகாயத்து பட்சிகளை விளக்கிறதே இல்ல, அதுங்க அறுக்கிறதே இல்ல. ஆனா கர்த்தரால அவங்களை போஷிக்க முடியுது. இந்த காட்டு புஷ்பங்கள் அதுங்க அது துணி தைக்கிறது இல்ல, அது உருவாக்குறது இல்ல. ஆனா கர்த்தர் அதுங்களை உடுத்து விக்கிறாரு. அப்போ நம்மள உடுத்து வைக்கிறது, நம்மள நடத்துறதுக்கு அவருக்கு எவ்வளவு லேசான காரியம். அதான் சொல்றாரு, நான் இந்த வருடத்துல உங்களை திருப்தி ஆக்குவேன், என் ஜனங்களை திருப்தி ஆக்குவேன். முதல்ல யார சொன்னாரு? என் ஜனம். இஸ்ரவேலாகிய நாம, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம கர்த்தர் திருப்தி ஆக்குவாரு. இப்ப அவர் எவ்வளவு பெரியவா இருக்கிறாரு, மிகவும் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. இப்போ கர்த்தரை எப்படிலாம் போஷிக்க முடியுமோ அப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ நம்மளா ஒரு பொருளை போய் கேட்டோம்னா அது நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. இதுவே அவங்களா நம்மளுக்கு ஒரு பொருளை வாங்கி தந்தா அது எவ்வளவு பெஸ்டா இருக்கும். இதுவே கர்த்தர் இதே மாதிரிதான். நம்ம ஏதாவது கர்த்தர்கிட்ட போய் கேட்டா நம்ம முறையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செய்வாரு. இதுவே நம்ம காத்திருக்கும் போது கர்த்தரா நம்மளுக்கு தருவார் பாத்தீங்களா, அது மிகவும் கீழ்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். நம்மளா எண்ண முடியாத காரியங்களையும் எண்ண முடியாத அற்புதங்களும் அதிசயம் கர்த்தர் நம்மளுக்காக செய்வாரு. அவர் யுத்தத்துல சிறந்தவர். நம்மளுக்காக செய்ய முடியாத காரியங்கள் நம்மளுக்காக செய்வாரு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. ஏன்னா அவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தருக்கு நம்மள போஷிப்பதையும் நம்மள நடத்துறவருக்கு ரொம்ப லேசான காரியம். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்ல. அதான் சொல்றாரு, சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் இயர், திருப்தியின் ஆண்டு. திருப்தியின் ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். பிசாசு செய்யற கொல்லாத கிரியைகள், கொல்லாத சாத்தானின் கிரியைகள், அது எல்லாத்தையும் நான் முறியடிச்சு அதை நன்மையா மாற்றிய தீமையை நன்மையா மாற்றுதான் நம்மளோட தேவன். இதை யாராலையும் செய்ய முடியாது. ஆனா இது கர்த்தராலே ஆயிடுச்சு. இது யாரால ஆயிடுச்சு? கர்த்தராலே ஆயிடுச்சு. நம்மளால நினைக்க முடியாது. நம்ம கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மள பூரிப்பா இருக்கும். மத்தவங்களை பார்க்கலாம், ஐயோ அவங்க அதை வாங்கிட்டாங்க, நம்ம இதை வாங்கணும்னா அது ரொம்பவே சிறிதான காரியமா இருக்கும். கர்த்தர் என் பொண்ணு நம்மளுக்காக காத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கு புதுப்பெயர் சேத்துல எடுத்து எழும்போது கர்த்தர் வேதம் சொல்லுது இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ற, விசுவாசியோட பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காரு. நம்ம விசுவாசிக்க தேவன் நம்மளுக்காக அது கிரியை செய்வாரு. ஏன்னா அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் நம்ம அவங்களோட ஜனமா மாறிட்டோம். நம்ம ஞானஸ்தானம் எப்ப எடுத்தோமோ, நம்ம எப்ப ரட்சிப்புக்குள்ள வந்தோமோ, எப்போ அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சூழாய ஆவியை நம்மளுக்கு கொடுத்தாரோ அப்பவே நம்ம அவங்க ஜனமா மாறிட்டோம். அவர் ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடல. யார் கண்களும் பார்த்ததும் இல்ல, யார் செவியும் கேட்டதும் இல்ல. அந்த கர்த்தர் இந்த ஆண்டுல ஒரு நிறைவை தரப்போறாரு. போதும் போதுன்ற அளவு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுக்க போறாரு. போதும் போதுன்ற அளவு திருப்தியை தரப்போறாரு. ஏன்னா இது திருப்தியின் ஆண்டு. இந்த திருப்தியின் ஆண்டுல நம்மளால காண முடியாத அற்புதங்கள். போன வருஷம் நம்ம தோத்துருக்கலாம், போன வருஷம் நம்ம எவ்வளவு கடினப்பட்டிருக்கலாம், போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அது இல்ல பிரச்சனை. இப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் சர்வ வல்லமை உள்ள சொல்றாரு, இது திருப்தியின் ஆண்டு. உனக்கு எல்லாத்தையும் நான் திருப்தியாக்க சொல்றாரு. அவர் திருப்தியின் ஆண்டுல கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்யறாரு. அவர் நீட்டப்பட்ட புயம் இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, நீட்டப்பட்ட புயத்தினாலும் அப்பா மகா பலத்தினாலும் சொல்லுது. அந்த மகா பலத்தினால் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாகினீர். அவராக்கு வல்லமை குறைவதே இல்ல. அவர் வாக்கு மாறாதான் இருக்கிறாரு. அவரால் செய்ய கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. நமக்காக யுத்தங்களை செய்பவரு அவர் மேசியா. நம்மளுக்காக கூட இருக்கிறவரு. அவர் நம்மளோட இருக்கிறவரு. நம்மளுக்காக யுத்தங்களை செய்யறவரு. அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆண்டவரே, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர்
பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறாரு. நம்மளுக்காக தான் இன்னும் நம்மளுக்காக பிதாவு கிட்ட பரிந்து பேசுறவரா இருக்கிறாரு. நம்ம நம்மளுக்காக தான் சிலுவையில அடிக்கப்பட்டாரு. அவ்வளவு பெரிய அன்பு கொண்ட ஏசப்பா நம்மளுக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் நினைச்சா நம்மளை விட்டு போயிருக்கலாம். அவர் நினைச்சா நம்மள நினைக்கலனா அவர் மட்டும் நம்மள எங்க இருந்து தெரியாது. அவருடைய அன்பு அவருடைய அன்பானதான் போகுது. இந்த சீஎல் பிரேயர்ல எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பம் மொத்தமா கர்த்தர் திருப்தி பண்ண போறாரு. என்ன முடியாத காரியங்களையும் என்ன முடியாத அற்புதங்களையும் இந்த ஆண்டுல நடக்க போகுது. இந்த சீயோன் சபையில நடக்க போகுது. கர்த்தராலே இது ஆயிடுச்சு. இது எப்படி ஆயிடுச்சு? இந்த குடும்பம் எப்படி கீழே இருந்தது எப்படி ஆனது? ஏன்னா அது எல்லாமே கர்த்தரால ஆயிடுச்சு. கர்த்தராலே ஆயிடுச்சு. இது செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுப்பவரா, அவர் சொன்னதை மறப்பவர் இல்ல. அவர் கைகள் குறுகி போவதில்லை. அவர் நீட்டப்பட்ட புயத்தை வச்சிருக்காரு. அவரை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் வாக்கு மாறாதவரு. 5000 புருஷர்களுக்கும் 4000 புருஷங்களுக்கும் போஷிகருக்கு வல்லம் இருக்கலாம். இந்த நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அவர் இந்த பூமியை வானத்தையும் உண்டாக்குறாரு. அப்ப நம்ம திருப்திப்படுத்த அவரால முடியாதா? நம்மளுக்கு எவ்வளவு நன்மையை செய்தாரு. அப்ப இந்த ஆண்டுல திருப்திப்படுத்த முடியாதா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண நான் விரும்புறேன். ஏன்னா ஆண்டவர் அவர் நீர் கொடுக்க அவைகள் எல்லாமே வாங்கிக்கொள்ளும். அந்த தீமை எல்லாம் நன்மையா மாறி அவைகள் வாங்கிக்கொள்ளும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் வாங்கிக்கொள்ளும். அப்பா நீ செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த வசனத்தை கர்த்தர் நீ கொடுத்ததுக்காக நன்றிப்பா. அப்பா ஆண்டவரே இந்த ஜபத்தின் மூலமா அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் நீங்க ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா குடும்ப தலைவரா நீங்க இருங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீ பராக்கிரமசாலி ஆண்டவரே. அப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரே. அப்பா நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அப்பா நீங்க நீட்டப்பட்ட ஆண்டவரே உயர்த்த வச்சிருக்கீங்கப்பா. மகா பராக்கிரமசாலியா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக நீங்க காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறவர் ஆண்டவரே. அப்பா 4000 புருஷருக்கும் 5000 புருஷங்களுக்குமே செஞ்சீங்களா? அப்பா புருஷர்கள் மட்டுமே அவ்வளவு பேர் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் அவங்களோட குடும்பம் அப்பா ஆண்டவரே அப்ப எவ்வளவு பேர் போவாங்களே ஆண்டவரே. அப்பா அவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த சீஎம் சபையா அப்பா நீ திருப்திப்படுவது ரொம்ப லேசான காரியம். அப்பா யாரு என்ன கேட்டாலும் ஆண்டவரே நீங்க கொடுங்க ஆண்டவரே. நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்கப்பா. நீங்க எதை கொடுத்தா நீங்க நன்மையா கொடுப்பீங்க ஆண்டவரே. அப்பா பொல்லாதவங்களே நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு செய்யும் போது பிதாவாகியவர் நீங்க விட்டு வர நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு நன்மையா தான் ஆண்டவர் செய்வீங்க. அப்பா ஆண்டவரே நன்மையா வழி இங்கே எல்லாமே கர்த்தருக்கு ஆண்டவரே வருது. அப்பா நீங்க செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. நீ ஆண்டவரே சபைகளுக்கு சொல்லுறதை காதுல கேட்க கடவுள் ஆண்டவரே. அப்ப நீங்க வல்லமை இறங்கட்டும்பா. அப்பா ஆண்டவரே இந்த பிரேயர்ல அப்பா ஆண்டவரே உள்ள எலும்புகள் அப்பா உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. பின்மாற்ற போனங்க அப்பா ஆண்டவரே இன்னும் பெருகணும் ஆண்டவரே. அப்பா இந்த பிரேயர் பெருகணும்ப்பா. அப்பா திருப்தி ஆகணும் ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலும் ஆண்டவரே. பிரச்சனைகள் அப்பா வியாதிகள் துன்பங்கள் தொல்லைகள் ஆண்டவரே வியாதிகள் ஆண்டா எல்லாரும் திருப்தி ஆகும் ஆண்டவரே. குடும்பத்தில எல்லாரும் சந்தோஷம் வரணும்ப்பா. ஆகிய நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வானத்தையும் பூமியை நீங்க ஒருவரா உண்டாக்கினீங்களே ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் முக்கியம் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மீட்டப்பட்ட போயிடுச்சுனால இந்த மக்களை அப்பா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்கு நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க எந்த ட்ராக்ல போறோம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா நாங்க அந்த மாதிரி தப்பான ட்ராக்கு போனா கஷ்டம் நீங்க எங்களை மாற்றுங்கப்பா. ஆனா ஆண்டவரே கேடுக்கு போன வாசல் விரிவா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே பரலோகத்துக்கு போற வாசல் சிறுசாதான் ஆண்டவரே இருக்கும். அப்பா ஆண்டவரே நாங்க இன்னைக்கு படுற கஷ்டம்னா அப்பா நாளைக்கு ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமா மாற போற நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ நாளைக்கு நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீ ஆண்டவரே நீ பராக்கிரம சாய நிச்சயத்துக்காக நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமே
கைகளை உயர்த்தி பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமம் ஆமாண்டவரே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும் மாற்றங்களை உருவாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும் மாற்றங்களை உருவாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஏழாய் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை கைகளை உயர்த்தி பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளில் ஆமாண்டவரை நீட்டப்பட்டு போய் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் நன்றி ஆண்டவரே கர்த்தன் ஆண்டவரே இந்த 7 சிறுமார்கள் என் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே நீங்க பெருகோனா சிறுமையை கஷ்டம் உதவி செய்யுங்க கர்த்தன் நாம மட்டும் மகிமைப்படுங்க இயேசுவின் பிதாவே ஆமென் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டிக்காக நான் நன்றி சொல்லி